இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான நல்ல காரசாரமாக பெப்பர் மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. வெறும் ரசம் சாதம் வச்சு சாப்பிடும்போது கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பும் கூட கருவேப்பிலையும் சேர்த்து அது பொரியட்டோன்னு விட்டுருங்க. இப்போ 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்துட்டு நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த வெங்காயத்தோடையே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஈரலை கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதை வந்துட்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ஈரலை நல்லா போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தாங்க நடக்கணும், ஹை ஸ்பீடில் நடக்கக்கூடாது. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை சேர்த்துட்டு திருப்பி அந்த மசாலாவோடைய ஈரலை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நீங்கள் கலரையே நல்லா உங்களுக்கு வேக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் அப்படி மேலாப்பில் தூவி விட்டுட்டு கலரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 20 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, ஆனால் தண்ணி பாருங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் ஒரு 20 நிமிஷம் தட்டு போட்டு மூடின பிறகு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுங்க. 90% வெந்து வந்துடும். இப்போ தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் பெப்பர் தூள், மிளகுத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை மேலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக ஈரலும் நல்லா வெந்து வரும். அதே மாதிரி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், மசாலாலாம் அதில் ஒட்டும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேலே லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் செம்ம டேஸ்ட்டான ஈரல் ஃப்ரை ரெடி. அதுவும் நல்ல காரசாரமாக பெப்பர் ஈரல் ஃப்ரை ரெடி.